தமிழகத்தில் இன்றைக்கு மிக தேவையான ஒரு கருத்தின் தலைப்பில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வின் தலைவர் எவிடன்ஸ் கதிர் அவர்களே, ஆளுமை மிக்க நம்முடைய அனைத்து தோழர்களே, ஒரு பாட்டு ஒன்று கடந்த ஒரு மாத காலமாக உலுக்கிட்டு இருக்கிறான் வைரலாக. காலை கனவிலில் காதலித்தேன், காலை விடிந்ததும் கணவனை காதலில்லை. இந்த காதலை எப்படி தடுக்க முடியும்? காதலை அ ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்கிறார்கள். இயற்கையான உணர்வு அது. ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கிற போது அவர்கள் நட்பு கொள்வதும், காதல் கொள்வதும், காதல் கொண்ட பின்னால் காதலித்து திருமணம் செய்தாலும் பிறகு பிரிந்து கொள்வதும் எல்லாமே இன்றைக்கு இயற்கையான ஒன்று. நாம் எங்கெங்கேயோ போய் தேடவெல்லாம் வேண்டாம். நான் வழக்கறிஞராக ஒரு 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து வருகிறேன். 45 ஆண்டுகள் பணிபுரிகிறேன். கம்யூனிஸ்ட் கட்சியிலே முழுநேர ஊழியராக பணியாற்றியவன் நான். ஆனால் மேலவளவு கிராமத்திலே ஒரு தலித்துடைய வழக்கை எடுத்தபோதுதான் கம்யூனிஸ்ட் ஆகிய எனக்கே ஒரு தலித்துடைய வழியை புரிந்தது என்பதை இடத்துல பதிய வைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நம்ம தோழர் மணி அவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மனிதன் அவர் இன்னைக்கு இருக்கிறார். தோழர் வழக்கறிஞர் ரத்தினம் என்று இருக்கிறார். 23 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வழக்கை எடுத்து நடத்தி விசாரணை நீதிமன்றத்தில் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றைக்கும் இன்றைக்கு பெற்றிருக்கிற வெற்றிக்கு காரணமானவரே அந்த தோழர் ரத்தனமும் அவரை சார்ந்திருக்கிற நக்கீரன் பத்திரிகையும் இசைக்கிய அமைப்பை போன்றிருக்கிறவர்கள் தான். நான் தொடர்ந்து பயணித்து வந்திருக்கிறேன். நம்ம தோழர் மணி அவர்கள் கூட இருக்கிறார். இப்போ தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சண்டை போராடுவேன். நான் கோகுல்ராஜ் வழக்கில் 42 சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பின்னால் எல்லா சாட்சிகளும் பிறந்து போய், சுவாதியும் பிறந்து போய், சித்ரா அவர்கள் என்னை மீண்டும் போட வேண்டும் என்று கேட்டு போராடி நான் அங்கே உட்கார்ந்தேன். நீதிபதி அந்த வழக்கில் குற்றச்சாட்டை எழுதுகிறார். யாரு? மாவட்ட நீதிபதி. பழங்குடியை சார்ந்திருக்கிறார். அவர் போட்ட வார்த்தை சார்ஜ் இல்லை. பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கிற கோகுல்ராஜ் வார்த்தையை பார்த்தேன். பழங்குடி என்பது வேறு, பட்டியலினத்து என்பது வேறு. ஆர்டிகல் 341, 342 டிஃபைன் பண்றான். பழங்குடியினுடைய கலாச்சாரம், பண்பாடு, தொன்மை என்பது வேறு. பட்டியலினத்தை சார்ந்த தொன்மை என்பது வேறு. ஆனால் ஒரு மாவட்ட நீதிபதிக்கு இதை தெரியல. இதை கேட்டதுக்காக தான் என்ன பண்ணாரு, என் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாரு. நான் சொன்னேன், இந்த நீதிமன்றத்திற்கு ஒரு குற்றவியல் நடைமுறைய அடிப்படையே தெரியாத காரணத்தினால் இந்த இடத்துல எந்த பயனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு வந்தங்காட்டி தான் மதுரை கொண்டு நடத்தினான் கேசர். இப்ப சமீபத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கடந்த 27ஆம் தேதி கவின் கொலை செய்யப்படுகிறார். 26ஆம் தேதி போன மாதத்துல 7வது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட SC ST நீதிபதிகளுக்கும் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீங்க கிளாஸ் எடுக்குன்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட் நீதிபதி எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு நான் சொன்னேன், ஏங்க நான் சண்டை போட்டுக்கிறவன், அவங்களுக்கு எப்படி நீங்க எனக்கு வகுப்படுக்க சொன்னாரு. நீங்க தான் எடுக்கணும். நீங்க ஏன்னா இதை பற்றி அடிப்படையே தெரியாம இருக்கான்னு சொன்னாரு. ஓகே, ஐ அக்ரி வித் தட். ஐ கேன் ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ், நாட் த நாலேஜ். ஏன்னா நான் பெரிய ஆளுன்னு சொன்னா தப்பா போயிருக்கோம். ஐ கேன் ஷேர் மை நாலேஜ். அந்த நிகழ்விலே ஏறக்குறைய 3.5 மணி நேரம் நான் வகுப்படுத்தேன். நான் எந்த இடத்திலுமே ஒரு பொது உடைமை கம்யூனிஸ்டாகத்தான் நிற்பேன் என்பதை அந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். அது இஸ்லாமிய மக்களுக்கு போராடியதாகட்டும், நக்கீரன் கோபாலுக்கு போராடியதாகட்டும், மலை மக்களுக்கு போராடியதாகட்டும், இந்த கோகுல்ராஜ் வழக்கிலோ அல்லது வர்ஷிப்பிரியா வழக்கிலோ, இப்ப கவினுடைய வீட்டுக்கு நேர்த்தான் போயிட்டு வந்தப்ப வழக்கிலாட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடமும் அதோடு சேர்ந்து இந்த வழக்குகளில் மேலவளவு தொடங்கி, சின்னகரம்பட்டி தொடங்கி, தமையந்தியை தொடங்கி நான் எடுத்திருக்கிற வழக்குகளை கற்றுக் கொடுத்திருக்கிற பாடத்தின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் பேசியதையும் அப்படியே பேசினாங்க. என்ன பேசினா, இங்க அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் பார்த்து கேட்டுக்கொள்வேன். ஒரு 3 புத்தகங்களை முதல்ல முறையாக படித்தோம் என்று சொன்னால் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள முடியும். அதில் மிக முக்கியமான ஒன்று அன்னிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதியை அழித்தொழிப்பது என்று சொல்லி அன்றைக்கு எழுதின கட்டுரைதான் போறாமே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிறது. நாம் எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்த ஒன்று
இவங்க காரல் மார்க்ஸ் ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும் மிகப்பெரிய மேதாவி அம்பேத்கர்லாம். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு கூட தாண்டாத ஒரு மாமனிதன் பெரியார் எழுதின பெண் ஏன் விடுதலை ஆனாங்க, அந்த 11 தலைப்பை மட்டும் எடுத்து படிக்கணும். அதுல ஒரு கடைசி தலைப்பு ஒன்றும் இல்ல. அந்த கடைசி தலைப்பு என்னவென்றால், அத முதல்ல நாம உள்வாங்கினா போதும். பெண்கள் விடுதலைக்கு ஆண்மை அழிய வேண்டும் எழுதினார் கடைசியா. இந்த நிறைய பிஹெச்டி பண்ணலாம். அதுல ஒவ்வொரு தலைப்பும் பிஹெச்டி பண்ணலாம். இந்த மனிதன் 1928ல எப்படி சிந்திச்சாரு நமக்கு தெரியல. இப்ப சாதாரண விஷயம் இல்ல. அடுத்தபடியா நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் ஏங்கல்ஸ் எழுதியிருக்கக்கூடிய அரசு, குடும்பம், தனிச்சொத்துரிமை. இந்த 3 புத்தகத்தை படித்தோம் என்று சொன்னால் சமூகத்திலே பெண் என்பவள் எப்படி அடிமையாக்கப்பட்டாள் என்பதை வரலாற்று ரீதியாக ஆதாரப்பூர்வமாக ஆற்றியிருக்கிறார்கள். அதில் நாமெல்லாம் பேசுறோம் அரசாங்கம் அரசாங்கம்லாம். எந்த அரசாங்கம் இங்க இருக்குது? அரசாங்கம் என்பது வேறு, அரசு என்பது வேறு. The state is always distinct from the government. Government is elected by the people once in 5 years. 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அந்த அரசாங்கம் வரும். State is a creation of state என்கிறார். அந்த அரசை தான் நீ அங்க படிக்கணும், ஏங்கல்ஸ்ட படிக்கணும். அரசு இப்ப தோன்றது அல்ல. இப்ப தோன்றின அரசெல்லாம் கிடையாது. இது எப்போது தோன்றியது என்பது அதை படித்தோம் என்று சொன்னால், என்றைக்கு சொத்துரிமை தோன்றியதோ, என்றைக்கு ஆதிக்கம் தோன்றியதோ, அதில் முதல் படிதான் பெண் அடிமைத்தனம் என்பதை வரலாறு உணர்த்திக் கொண்டிருக்கிறது. இங்க மட்டும் ஆணவர்கள் கிடையாது, உலகம் பூரா இருக்கிறது, தெற்காசியா இருக்கிறது, மெடிட்டேரியன் சீஸ்ல பூரா இருக்குது. எனக்கு முன்னால் பேச அர்த்தமா சொன்னாங்க, கையில் சொன்னாங்க, உலகம் பூரா ஆணவர்கள் கிடைக்கிறது. அது பல ரூபத்தில் இருக்கும். போனா ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு என்ற கொடுமை உலகத்தின் எந்த மூலையிலுமே கிடையாது. அதை கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு படிக்கிறார் அம்பேத்கர். ஒரு எட்வர்ட்ஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலர் இந்தியாவுடைய சாதியை பத்தி பேச போறாரு. எந்திரிச்சு அப்போஸ் பண்றாரு வந்து அம்பேத்கர். அப்ப பல பேர் கொதிக்கிறான், ஏப்ப நீ இந்தியாவிலிருந்து முத முறையா வந்தாலே இங்கெங்க எதுக்குறேன்னாரு. எனக்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுங்கள். அவர் புத்தகத்துக்கு எதிராக சொல்லி ஹூ ஆர் அன்டச்சபிள்ஸ், தாழ்த்தப்பட்டோர் யாருன்னு சொல்லக்கூடிய ஆய்வு கட்டுரை எழுதினாரே, அது லண்டன் மாநகரத்தில் பாடப்பத்து வச்சுக்கிறான். அன்னைக்கு வரான், சாதாரண விஷயம் அப்படி ஆய்வு பண்றாரு. எப்படா டெப்ரஸ்ட் கிளாஸ் வச்சார், எப்படி வந்தது என்பதை படிக்கிறார். நான் இதெல்லாம் சொல்ல எனக்கு பின்னால் நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய அந்த ஆய்வுரையிலே சாதியத்தினுடைய 3 நிலைகளை பற்றி சொல்கிறார். அது ஒன்றில் மிக முக்கியமானது அகமண முறை, சொந்த சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்ளுதல். இதுதான் இன்றைக்கும் கட்டி வைத்திருக்கிறது. நாசாவிலே வேலை பார்க்கிறவனாக இருக்கலாம், இஸ்ரேலுக்கு போனவனாக இருக்கலாம். அவன் பத்திரிகையில் விளம்பரம் போடும்போது இந்து நாடாருக்கு இந்து நாடார் புள்ளதான் வேணும் போட்டு பத்திரிகை விளம்பரம் போடுறான். எங்க யாரு? நாசாவில் உட்காந்து கொண்டு 31 விழுக்காடு. சாதி அற்புதமா சொல்லுவார் தோழர் மணி அவர்கள் சொல்லுவார். தொடர்றது இந்த மூளைக்கு சுத்தி அழுக்க கட்டி வச்சு எப்படி இருக்குங்க, அதான் சாதி பாரு. அதைத்தான் அம்பேத்கர் சொல்றாரு. அது ஒரு நோய் நெறி. கோல்ராஜ் வழக்கிலே தண்டனை அவன் குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார்கள். 3 நாள் கழிச்சு தான் தண்டனை கொடுக்கணும். நான் அங்கே பவானிலிருந்து வருவேன், எப்பயுமே அங்கேருந்து ஒரு காரை தூக்கிட்டு வருவேன், வழியில் ஒரு அரை குறைச்சி சாப்பிடுவேன். ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். 2 சர்வர் வர்றான். அவர் 2 பேருமே சர்வராக இருக்கிறவன். ஹோட்டலில் படம்லாம் வந்துருச்சு. சில உடனே சார் நீங்கள் தான் பாப்பா போகணும், ஒன்னே ஒன்று தான் கேட்குறீங்கய்யா, எனக்கு வயசு 45 ஆச்சு, 45 வயசாகி கல்யாணம் ஆகலைங்கிறான். ஏயான்னு கேட்டால் நான் நினைச்சேன் எம்புத்தி என்னாச்சு, அப்படியா பண்ணீங்கன்னா 40 எத்தனை பேர் 20,000 பேர் சொல்கிறான். சங்கம் எங்கேங்கிறேன் நான், எம்புத்தி எனக்கு தெரிஞ்ச புத்தி. அவன் சொன்னா எங்கள் சாதி பிள்ளைய போறாமே இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு காதல் பிள்ளை கூட்டிகிட்டு போயிடறாங்கண்ணா. அப்போ தான் புத்தி வச்சு எனக்கு. எப்போ அதுக்கு 100 கிலோமீட்டர் பேச போகிறேன் நான். அவன் யாருன்னா யுவராஜ் சாதியை சார்ந்தவன். அவங்க பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமா. எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் கொங்குல இப்போ தெரியும், பெண்கள் கொஞ்சம் கம்மி தான், அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை வந்து. ஆனாலும் கூட சொன்னான். இது நான் சொல்ல உண்மையாக சொல்கிறேன். இது எப்படி உருவாகின்னு சொல்ல வரேன். ஒரு பெருமை அல்ல, ஒரு வழக்கில் வெற்றி பெற்று இருக்கிறது பெருமை அல்ல. நமக்கு தெரியும் என்னான்ட்டு வந்து நான் உடனே நீதிமன்றத்துக்கு போகிறேன். சித்ரா அந்த அம்மாவை கேட்குறாங்க. எப்பயுமே கேட்கணும், 235/2 கேட்கணும். ஏமா நீ என்னம்மா சொல்ல குற்றம் அப்படின்னா, அந்த அம்மா சொன்னா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பையனுக்கு அன்னைக்கு தான் 23/6/2015 காலை 10:15 மணிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் மொத்தமே. அந்த 1.5 மணி நேரத்தில் சாதியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிள்ளைய மட்டும் அனுப்பிச்சு போட்டு இவனை கூட்டிட்டு போய் அவனை வந்து சித்திரவதை செய்து சாதியை சொல்லி தன்னையே பேச வைத்து எழுத வைத்து கழுத்தை மட்டும் வெட்டவில்லை தோழர்களே, நாக்க வெட்டினானுங்க. எனக்கு போஸ்ட்மார்ட்டத்தை படிச்ச போது தான் தெரிஞ்சது. நாக்கு கொடுமையா அங்கதான் பார்க்கறான், உட்காந்து பேசுறதுதான்.
இங்க ஒண்ணும் பெரியலாம் கிடையாது. என் சாதி பிள்ளையோடு எப்படா உட்காந்து பேசலாம்ன்னு சொல்லி வெட்டுனானே, அவனுக்கு தூக்கு தண்டனை தரேன்னு சொன்னாங்க சித்ரா. என்ன கூப்பிட்டு கேட்குறாங்க. வந்து கம்யூனிஸ்ட் மட்டுமல்ல, ஒரு மனித உரிமை போராளியாய் நாம பேரைவாளனுக்கோ மற்றவங்கலாம் போராட என்ன போறாங்க. தூக்கு தண்டனை கூடாதுங்கிறதுக்கு. ஆனா நான் ஸ்பெஷல் பிபி. நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அப்ப நான் சொல்ல வேண்டிய என்ன கேட்குறாங்க அப்ப. அப்ப நான் சொன்னேன். நான் திருப்பி சொன்னேன் வந்து. நான் அப்படியே சொன்னேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து நான் சார்ந்திருக்க இயக்கம், நான் இந்த இது இருந்தா கூட நான் மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்க்கு தான் போராடணும். 2011ஆம் ஆண்டு பகவந்த் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லியில வந்து சுப்ரீம் கோர்ட் ஹஸ் கிவன் ஜட்ஜ்மென்ட் தட் தி பர்பெட்ரேட்டர்ஸ் ஆஃப் தி ஹானர் கில்லிங் ஷுட் நோ தட் தி கேலஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம். ஆணவ கொலை செய்தவர்களுக்கு தூக்கு தண்டனை காத்துக் கொண்டிருக்கிறது தெரிய வேண்டும் சொல்லி தீர்ப்பளிச்சிட்டான் இந்திய. அவனுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் தூக்கு தான். சொன்ன மாதிரி 302 2 தான். ஒன்னு தூக்கு தண்டனை, இன்னொன்று வாழ்நாள் சிறை தான். அதான் கொடுக்கணும் இப்ப. அப்ப நான் என்ன பேசுனேன், அப்ப இங்க வந்து அப்படியே பெரிய கூட்டம் வந்துருச்சு. அன்னைக்கு வந்து பெரிய எல்லாம் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருந்து மொத்தம் எல்லாம் வந்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். அவன் வந்து என்ன பேசுறது? அம்பேத்கர் ஒரு மாமனிதன் பேசிய பேச்சு தான் இந்த இடத்துல பதிய வைக்கணும். நம்மளை சுற்றிலும் இருக்கிற வேலிகளை உடைக்கலாம். நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய தடைகளை, சுவர்களை உடைக்கலாம். ஆனால் நம்மோர் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறது, த மென்டல் ஆட்டிடியூட், அந்த கற்பிதத்தை உடைக்க வேண்டும். அது என்ன? சாதி என்பது நோயினார். இந்த நோயை பொருட்படுத்தினா த கல்டிவேஷன் ஆஃப் த மைண்ட் இஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஹியூமன் கைண்ட்னு சொன்னா, மனித மனத்தை பண்படுத்துவது என்பதுதான் தேவை. எனக்கு தேவை யுவராஜ் என்பவன் தூக்கில போட்ட தியாகி ஆயிடுவான். நாளைக்கு இன்னொரு யுவராஜ் உருவாகக்கூடாதான் என்னுடைய கொள்கை. ஆகவே சாகிற வரை இவன் சிறைக்குள்ளே அடைந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் உருவாக பார்க்கணும்னு சொன்னேன். என்ன நினைச்சான்னு அதே மாதிரி கொடுத்தாருங்க. அதுக்கு முன்னால இந்தியாவில் எந்த கோர்ட்டையுமே ட்ரையல் பேர் கொடுக்க முடியாத மாதிரி அந்த அதிகாரம் இவருக்கு ஸ்ரீகரன் கேஸ்ல வந்துருக்கு. ஸ்ரீகரன் கேஸ்ல வந்துருக்கு. அது ஹைகோர்ட்லயும் வந்து நின்றுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கு நான் சொல்றது காரணம்னா, எங்கிருந்து தொடங்குவதை பத்தி நிறைய பேர் பேசுனாங்க. அரசு என்ற எந்திரம், நான் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்றேன், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியே ஆட்சிக்கு வந்தாலும் கூட தடை சட்டம் போட்டாலும் இந்த ஆணவ கொலை தடுப்பது சாதாரண காரியமெல்லாம் கிடையாது. ஏன் வேடனுக்கு வந்து கேரளாவில் அவ்வளவு பெரிய பேரு? கேரளாவிலும் அங்கே சாதியை மிதிக்கிறது என்பதற்கு காரணம் தான் வேடனுடைய குரல் ஓங்கி ஒழிக்கிறது. சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்ப அருமையா சொன்னார், பெரியார் சொன்னார். பாருங்க, நீங்க போய் பாரு, கடலுக்கு போய் பாருங்க. அந்த பெரிய தடி வச்சு நிற்பாரு. அது கீழே ஒரு வாசகம் இருக்கும். தீண்டாமையை காட்டிலும் கூடியது பெண்ணடிமை தரம் என்று இது உறுதிப்படுத்திருக்கிறார் பெரியார். அதைத்தான் அம்பேத்கர் சொன்னார். சோ சமத்துவத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் அகமண முறையை ஒழித்தல், பிறப்பால் ஏற்றத்தாழ்வை பார்த்து தொழில் நிலைத்தல். மூன்றாவது மிக முக்கியமான சொன்னாங்க ராமாயணம், மகாபாரதம், புரஸ்தானங்கள், ஜாதகம், சரிதம் எல்லாமே சேர்ந்திருக்கிற விஷயம். இந்த மூன்றை ஒழிக்காமல் சாதியம் ஒழியாது. 2000 ஆண்டு காலமாய் ஊரென்றும் சேரென்றும் பிரித்து வைத்திருக்கிற கொடுமை கொண்டிருக்கிற வர்ணாசிரம கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண ஒரு சட்டத்தில் முடியாது. ஏன் சட்டம் கேட்கறது? ஏன் ஸ்பெஷல் இதுன்னு கேட்கறீங்க? ஐபிஎஸ்ல வந்து 299 to 300 மொத்தம் ஹல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், ஹல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர். இதான் பாயிண்ட். ஒரு நீதிமன்றம் வந்து இது கொலை குற்றம் என்று முடிவு செய்தால் 2 தண்டனை தான். அப்ப ஏன் வந்து அந்த தண்டனை இருக்கிற போது சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கேள்வி என்பது நியாயமான கேள்வி எல்லாத்துக்கும். ஏன் வேண்டும் என்றால் அரசியல் சாசனத்தில் அம்பேத்கர் எளிதா சொல்லிட்டு போயிட்டாரு. சாதாரண விஷயம்லாம் கிடையாது. யூனிவர்சல் பிரான்சைஸ் அமெரிக்காவிலே கிடைக்கல, இந்தியாவில் கிடைச்சிருச்சு. எப்படி? வயது வந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் 21 வயது சொன்னால் அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு என்று சொல்ற மாபெரும் நாடு இந்திய நாடு கொடுத்தவர் அம்பேத்கர் என்பதை பதிவு வைக்க விரும்புறேன். சட்டத்திற்கு அனைவரும் சமம், அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 15 நோ டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் காஸ்ட், கிரீட், செக்ஸ், ரிலிஜன் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் என்றான். எல்லாவற்றை காட்டிலும் தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டதுன்னு போட்டான். என்ன சாதாரண வார்த்தையா இருக்குது? ஒழிக்கப்பட்டு விட்டு எப்படி சொன்னார் அவரு? அது சாதாரண வார்த்தை இல்லை. இந்த 3 இன்டர்பிளே தாங்க. ஆர்டிகல் 14, 15, 17, 21 என்ன அதுல வருது? வார்த்தையை போடுமா, ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டிங்கிறான். லிபர்ட்டிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சுதந்திரம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஒரு பெண் தன்னுடைய உடம்பு என்பது இட்ஸ் a domain of her, இட்ஸ் a prerogative of the lady. ஒரு பெண்ணுடைய உரிமை அவருடைய உடல். ஆனால் அந்த பெண்ணை தான் விரும்புகிற உரிமையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரத்தை கொடுக்காத போது அங்குதான் தொடங்குகிறது அடிமைத்தனம் என்பது. இதை பத்தி எங்கெங்கயோ போக 2 கேஸை மட்டும் சொல்லி நான் வந்து முடிக்க ஆசைப்படுறேன். சரிதா உடைய வழக்கை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதா வழக்கில் வந்து தீர்ப்பு என்ன தெரியுமா? கணவன் கூப்பிடுறாரு, அவர் மெயின்டெனன்ஸ் கேட்குறான்.
சேர்ந்து வாழுங்கிறான். சேர்ந்து வாழுன்னு கேட்கறது உரிமை உண்டு. இந்த சரிதா வழக்கில் வந்திருக்க தீர்ப்புல திருப்பி அடிச்சான். ஜட்ஜை வந்து அடிச்சான், நீ அப்படி கூப்பிட முடியாது, ஏன்னா அவருடைய தனி உரிமைன்னு சொன்னான். அதே போல குஷ்பு அந்த மாதிரி இப்போ எங்கேயோ போய் சாக்கடை விழுந்துட்டாங்க. ஆனா குஷ்பு போட்ட வழக்கு 2010 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். திருமணம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் நான் உறவு கொள்வது என்னுடைய உரிமைன்னு சொன்னாங்க. செருப்படுத்தி காமிச்சாரு கட்சிக்காரர். 100 கேஸ் போட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது, திருமணம் ஆகாமலும் வாழ்வதற்கு இந்தியாவில் உரிமை உண்டு என்று சொல்லி திருப்பளித்த நாடு இது குஷ்பு நாட்டில். அதுல போட்டான், திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட வயது வந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது என்பது அடிப்படை ரைட் ஆஃப் பிரைவசி என்று சொன்னான். அம்பேத்கர் கோட் பண்ணான். அப்ப நான் ஏன் கேட்கிறேன்னா, சதி எப்படி உடைஞ்சு, சதி எப்படி இருந்துச்சு? திருமணத்திலே கணவன் இறந்து போனால் உடனே தீர போட்டு சொன்னானே, இன்னைக்கு அது உண்டா? சதி என்ற சட்டத்தினால் வந்தது, வரதட்சணை கொடுமை என்ற சட்டத்தினால் வந்தது, போக்சோ என்ற சட்டத்தினால் ஒழிக்கப்படுகிறது, போஸ் ஆக்ட் வந்துச்சு. அதே போல ஒரு பெண் அவள் இன்றைக்கு சமத்துவத்துடைய முதல் படியே காதல் திருமணம் தான். இந்த காதலை தடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எதிர்க்க வேண்டிய கடமை அரசியல் சாசனத்திலே மேற்கொண்டு அத்தனை பேருக்கு உண்டு. காஸ்ட் கிரைம்ஸ் ஆர் ஹேட் கிரைம்ஸ் சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட். ஒருத்தர் பேசுறாரு, ஹைனாரான ஒருத்தன் பேசுறாரு, நீ பேசாம உங்க ஜாதிக்கார பிள்ளை கல்யாணம் வந்து உயிரோடு இருந்து கேட்கிறான். அந்த பேசின அன்றைக்கே தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தால் இது சமூக நீதி அரசாங்கம் நான் ஒப்புக்கொண்டிருப்பேன். அதை போட மறுக்கிறேன். கோயம்புத்தூர்ல 1000 பெண்களை கூட்டி வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு, முருகன் பேர்ல கும்மி அடிச்சு, சாதியின் பேர்ல சொந்த சாதிக்கார கல்யாணம் பண்ண சொல்றான். இந்த அரசு ஏன் தடுக்கவில்லை? இதுவே பிரிவென்டிவ் ஆக்ட் தான். SC/ST ஆக்ட் வந்து இட்ஸ் பிரிவென்டிவ் ஆக்ட், வருமுன் காக்கக்கூடிய ஒன்று. ஆகவே நம்முடைய அறிவியல் தோழர் நம்முடைய வந்து ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு அந்த சட்ட தொகுப்பு வந்தது. அது ப்ரொஹிபிஷன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இன் த மேரேஜ் ஃப்ரீடம் என்று சட்டம் வந்தது. அதை இன்றைக்கு 2022ஆம் ஆண்டாக அறிவியல் தோழர் எட்வின் கதிர் அவர்கள் ஏறக்குறைய 17 மாநிலங்களுக்கு போயிருக்கீங்க போறான். தோழர் து. ராஜா, யெச்சூரி போன்றவர்லாம் சந்திச்சாரு. நான் அப்ப பேசின போறாமே 22 மாநிலங்களுக்கு மேல போய் ஒப்புதல் வாங்கியிருக்காரு. நீங்க எங்கேயோ போய் அணுகணும் இல்லை, இது கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட். ஸோ ஸ்டேட்டுக்கு அதிகாரம் உண்டுங்கிறதுக்கு ராஜஸ்தான் பண்ணியாச்சு. சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சி சந்தேகமே கிடையாது. நாங்கள் சந்திப்போம். எங்க தோழர் பழனிசாமி சண்முகம் பேசினார் என் கட்சி மாநாட்டில், உங்களுக்காக நான் நிற்போம், ஆனா அதற்காக உழைக்கிற வர்க்கத்தின் மீது கை வைத்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் என்று பேசுறேன். அதே போலவே தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக ஒரு புதிய கல்விக் கொள்கையை போட்டீங்கல்ல நீ, இப்ப அதுல எனக்கு விமர்சனம் உண்டு, அது வேற விஷயம். இறையாண்மைக்கு எதிராக நீங்க ஆளுநர் மேல ஒரு கேஸ் போட்டீங்கல்ல, நான் பாராட்டுறேன். நான் உரிமைக்காக போராட்டீங்கல்ல, பாராட்டு. அதே போலவே தான் கன்கரண்ட் லிஸ்ட் பிரகாரம் இந்த மாநில அரசாங்கத்துக்கு உண்டு. இது எங்கேயோ செய்யாதீங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய தோழர் வரதராஜன் தனிநபர் மசோதா கொடுத்திருக்காரு, முன்னால உண்டு. இன்னைக்கு உங்களுக்கு கையில வந்து எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தாச்சு போறாமே. இதில் எந்த தடையும் கிடையாது. வாக்கு வங்கி அரசியலாம் கிடையவே கிடையாது. சமூக நீதியினுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு தான். பரத் சக்கரவர்த்தி ஒருத்தர் சொல்றாரு, ஜெகர் சொல்றாரு, caste-less society is a society that Indian constitution wants. நீ எதை கேட்கிறாயோ அது சாதியற்ற சமூகம், சாதி இருக்கிற சமூகம் காட்டு முராடி சமூகம் சொல்லி நீதிபதி சொல்றாரு. ஏன் இந்த அரசாங்கம் இதை செய்யக்கூடாது? செய்யும் என்று சொன்னால் உங்களோடு என்றைக்கும் நான் நிற்போம். ஏன்னா இந்தியாவில் திமுக அரசு நின்று கொண்டிருப்ப சமூக நீதிக்காத சத்தியமே கிடையாது. அதே சமயத்தில் இதை மறுப்பது என்பது உங்களுக்கு தாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்ளி என்று சொல்லிக்கொண்டு அதை கொண்டு வருவதில்லை, நாங்கள் போராடுவோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு சொல்லிடுறேன். 1 மணி நேரத்துக்கு போன் பண்ணாங்க எனக்கு. யாருன்னா அவினாசியில வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், ரதனியாங்கிற பொண்ணு வந்து இறந்து போன தெரியும். நான் எல்லா இடத்தையும் சொல்றது அதான். ஏன்டா வரமாட்டேன்? அந்த கோகுல்ராஜுடைய இதுல சுவாதி வந்து நீதிமன்றத்துல மாறி போனான். அந்த பொண்ணையும் நான் கிராஸ் பண்ணேன். இந்த பொண்ணு போகாதபடியே மாறி போயிட்டான். ஆனால் எங்க நிக்கணும்? ரிதனியா வழக்கு எடுத்து பாருங்க. 78 நாள் 300 பவுன் நகை, போக்குவரத்து எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனால் சாதி பார்த்து, ஜாதகம் பார்த்து, 10 பொருத்தம் 20 பொருத்தமா பார்த்து எல்லாம் பண்ணதிலையும் சாவு உண்டு. நீ எப்படி பார்த்தாலும் சாவு உண்டு. ஆனால் இதை உடைப்பதற்கு யார் முடியும்? கௌசல்யாவை போன்றிருக்கிற போராளிகள் மீண்டும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் முக்கியம். அதை உருவாக்குவதற்கு இடதுசாரிகள், திராவிட இயக்கங்கள், தமிழ் தேசிய இயக்கங்கள் நின்றால்
தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி கண்டிப்பாக கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற முறையிலே இன்றைக்கு இந்த முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகிறோம்.